இன்றைக்கி கார்த்திகை 1 நம்ம வாழப்பாடியில் இருக்க சென்றாய் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாத இருந்தீங்கன்னா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்த்திகை 1க்கும் பெருமாளுக்கும் என்னடா சம்மந்தம்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். இது வருஷத்துக்கு 4 நாள் தான் வரும். கார்த்திகை மாதம், மாசி மாதம், வைகாசி, ஆவணி தமிழ் மாதங்களில் வர முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம எப்படி பெருமாளை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாள் கோயிலை சுற்றி நம்ம வலம் வருவது 27 தடவை, 47 தடவை, இந்த மாதிரி நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வலம் வருவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மலரை வச்சு நம்ம வளம் சுற்றி வரும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு மலரும் வைக்கும்போது பெருமாளே நானே உன்னை சமர்ப்பணம் பண்ணுறேன், என்னை உனக்கே சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எந்த விதமான பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெருமாளுக்கு ஏற்ற மாதிரியான நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கறது, பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் பண்ணுறது, பெருமாள் கோயிலில் நம்ம தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் நாளில் வர விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் தவற விட்டுட்டாலுமே இன்னும் 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது, அதை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும் அப்படின்னா எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.